அமைதியாக ஒரு ஊர் இருக்கும், தாராளமாக சந்தோஷமாக போய்கின்றிருப்போம். திடீர்னு ஒரு கலவரம் நடந்த பின்னால் ஒரு 200-300 ஆமி போட்டிருப்பான் ஊர் ஃபுல்லாக சுற்றி, பயத்தோடு இருப்போம். ஆமி போட்டால் தானே சந்தோஷமாக இருக்கணும். இராணுவ வீரர்கள் ஊரை சுற்றி இருக்கிறாங்கன்னா அவ்வளோ சேஃப்டி ஆகிறேன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக இருக்காமல் ஒன்றுமே இல்லாத டைமில் என்ன செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எனவே உன்னோட சூழல் எப்படி இருந்தாலும் உன்னோட உள்ளம் மாறிட்டேன்னு வைங்களே, அதை உனக்கு திருப்பி வரையலாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறான். 200-300 எனது ஆமி நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, பயம் இங்கே வந்துட்டேன்னு வைங்களேன், அது சட ரீதியாக எந்த பிரயோசனம் எனது இல்லை. அதே நேரம் யாருமே இல்லாது விட்டாலும் கூட நம்ம நிம்மதியாக என்ன செய்வோம், இருக்கிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அச்சம் ஒரு பிரதானமான காரணம். அடுத்தது என்ன அப்படின்னா கவலை. கவலை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், இந்த நெருக்கடியான உள்ளத்தை நெருக்கடியாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால் சில கவலைகள், சில சலஃப் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சில கவலைகள் உண்டு, உங்களோட சிந்தனை ஒரு விஷயத்தை போக்கிவிடும், திரும்பி வரவே வராது. உங்களோட சிந்தனையில் ஒரு பகுதி என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் ஆக்கிடும். ஆனால் திருப்பி அது என்ன செய்யாது, உங்களோட மூளைக்கு ரிவர்ஸில் அது வராது. இப்போ நீங்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய தாராளமானவராக இருந்திருப்பீங்க, ஆற்றல் உள்ளவராக இருந்திருப்பீங்க. இந்த கவலை ஒரு பகுதியை கொண்டு போயிடும், திருப்பி அந்த பகுதி உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. நீங்கள் எதை இழந்தீங்கன்றே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்றாங்க. கவலை மிக மோசமானது. அதனால தான் இன்னமன் நஜுவா மினஷ் ஷைத்தான் லியஹ்ஸுனல் லதீன ஆமனு, ரகசியம் பேசுதல் சைத்தானுடைய புறம் இருந்து வருகிறது, சைத்தானுடைய பக்கத்தில் என்ன செய்து வருது, மூமின்கள் கவலைப்படுவதற்காக. அப்போ சைத்தான் ரகசியத்தை ஏன் ஏற்படுத்துகிறான் தெரியுமா, மூமின்கள் என்ன செய்யணும், கவலைப்படணும் என்பதற்கு. அப்போ கவலைப்படுதலை யார் ஏற்படுத்துகிறான், சைத்தான் ஏற்படுத்துகிறான். காரணம், கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே ஒத்தனை டேமேஜ் பண்ணிடும். கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே ஒத்தனை டேமேஜ் பண்ணிவிடும். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்களோ அதில் நல்லவைகள் இருந்தாலும் பெரும்பாலும் என்னது, கெட்டதுன்ற அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடின அதில் ஒன்று தான் என்ன, கவலை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யாதா எதிர்கால கவலையும் கடந்த கால நிகழ்கால கவலைகளை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அது வந்துச்சுன்னு சொன்னால் மனிதன் உட்கார்ந்துருவான். மனிதன் உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடியாக ஆரம்பிக்கும். எதையும் ஃபேஸ் பண்ணதில்லாத ஒரு இடத்துக்கு வரும், விரக்தியான மனநிலைக்கு வருவான். அதனால் குடும்ப பிரச்சனைகள் கூட சின்னவைகள் அவனுக்கு என்ன செய்யும், பெரிதாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.